அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எந்த ஒரு ஹதீஸை பார்க்குறோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, மன் சமத்த, யார் பொறுமையாக இருக்கிறாரோ, நஜா, அவர் வெற்றி பெற்று விட்டார், வெற்றி பெறுவார் என்றாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸுடைய உள்கருத்தை நம்ம நல்ல ஆழமா போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல பல்வேறுபட்ட போட்டியான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பல்வேறுபட்ட போட்டியான உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையே, நம்மளுடைய செயல் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஒருத்தன் ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு பொறுமையாக ஒரு விஷயத்த அவன் கையாளலான்னு சொன்னா அவன் அந்த போட்டியில வெற்றி பெறுவான். அதே ஒருத்தன் ஒரு போட்டியில ஜாயின் பண்ணிட்டான், அந்த போட்டியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே டென்ஷனா அவன் இது பண்ணிருக்கான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஒரு பொறுமை அவன்கிட்ட இல்ல, நிதானம் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த விஷயம் அவனை விட்டு கையை விட்டு போயிரும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக வரக்கூடிய காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மன் சமத்த நஜா என்கின்ற ஹதீஸுக்கு அமல் செஞ்சு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் தர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.